சங்கீதம் 121 2 திருப்பிக் கொள்ளுவோம். भजन संहिता 121 वचन 2 को ले लेंगे. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். मुझे सहायता यहोवा की ओर से मिलती है जो आकाश और पृथ्वी का करता है. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? மனப்பூர்வமாக அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹalleluya हालेलुया. पूरे मन से परमेश्वर के लिए महिमा करेंगे. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். मुझे सहायता यहोवा की ओर से मिलती है जो आकाश और पृथ्वी का करता है. விசேஷ விதமாக நாம் இருக்கிற யூனிவர்ஸ், இந்த அண்ட சராசரத்தை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் இவ்விதமாக சொல்லுகின்றனர். जांचने वाले विशेष प्रकार से ये जो यूनिवर्स है इसके बारे में कहते हैं. அது எவ்வளவு பெரியது, वह कितना बड़ा है, அளந்து முடியாதது. जिसका नाप कोई नहीं सकता है. ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது இந்த யூனிவர்ஸ் ஒவ்வொரு நாளும் அப்படியே பெரிதாகி கொண்டு போகிறது என்று. एक तरह के जांचने वाले कहते हैं कि ये जो यूनिवर्स है दिन बर दिन बढ़ता जा रहा है. இன்னொரு ஆராய்ச்சி சொல்லுகிறது இந்த யூனிவர்ஸுக்கு, இந்த அண்ட சராசரத்துக்கு முடிவு இல்லை. ஆனாலும் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிற அளவு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டபிள் ஒரு யூனிவர்ஸ் தான் நம்ம அளக்க முடியும் என்று சொல்லுகிறது. और एक जांचने वाले कहते हैं कि ये जो यूनिवर्स इसका नाप बिल्कुल नहीं है, लेकिन जितना हमारा समझ का है उतना ये हो सकता है. இவ்வளவு பெரிய ஒன்றை உண்டாக்கினவர் நம்முடைய சொந்தக்காரர். देखिए, इतने बड़े को बढ़ाने वाले हमारे मालिक हैं, நம் பரம தகப்பன் தான். हमारे परम पिता. ஹalleluya हालेलुया. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். मेरे प्रिय प्रभु के लोगों, एक बात को समझ लो. ஆமா, தேவனால் எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ संभव है. அப்ப நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிடணும். तो हमें एक बात को समझ लेना है. வேதம் சொல்லுகிறது சுத்த இதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். और परमेश्वर कहते हैं कि शुद्ध हृदय वाले इस्राएलियों के लिए हमारा परमेश्वर यहोवा भला है. அப்ப ஒரு பியூர் ஹார்ட்டோட நீங்க இருந்தீங்கன்னா, अगर एक पवित्र दिल के साथ रहेंगे तो ஒரு காரியம் புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு தேவன் நல்லவர் தான். एक बात को समझ लो कि आपके लिए परमेश्वर भला है. அவர் நல்லவராகவே இருக்கிறார். वह भला करने वाला ही है. அப்ப சுத்த இதயத்தை மட்டும் விடாதீங்க. तो शुद्ध हृदय को छोड़ना नहीं. அப்ப வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். तो हमको सहायता वहां से मिलती है जो आकाश और पृथ्वी का करता है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, இஸ்ரவேலருக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து ஒத்தாசை வந்தது. इस्राएलियों के लिए सहायता आकाश और पृथ्वी को सृष्टि करने वाले कर्ता की ओर से मिली थी. அவர் தூதர்களின் அப்பத்தை வானத்திலிருந்து கொட்டினார், வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினார். वह जो है दूतों का जो मन्ना वह आकाश से डाले थे. அது மட்டுமல்ல, பறந்து திரிகிற காடைகளை, ஆம், வானத்தை உண்டாக்கின கர்த்தர் அருமையாக அந்த எல்லா பறவைகளையும் வந்து விழப்பண்ணினார். और आकाश में उड़ने वाली इन पक्षियों को भी जो है परमेश्वर ने नीचे उनके लिए डाल दिया था. வேதாகமத்திலே பார்ப்பீர்களானால், अगर हम पवित्र बाइबल में पढ़ेंगे तो நம்ம ஸ்தோத்திர பலிகள்ல ஒரு ஸ்தோத்திர பலி சொல்லுவோம். हमारे स्तुति बलियों में एक बलि हम ऐसे कहते हैं, ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். ऐसे सोते को आपने अलग कर दिया है, प्रभु आपकी स्तुति हो. சங்கீதம் 74:15 அவ்வாறு சொல்லுகிறது. और भजन संहिता यहाँ पर 74 में ऐसे लिखा है, புதிய ஊற்றுகளை உண்டாக்கினீர், அதான் ஊற்றை பிளந்தீர், ஆண்டவரே நீர் நல்லவர். नए सोते को आपने लगा लिया, परमेश्वर आपकी स्तुति हो. ஆண்டவரிடத்திலே நீங்கள் கதறுகிற பொழுது, जब आप लोग प्रभु से विनती करते हैं, பூமியிலே அவர் ஊற்று கண்களை திறந்து விடுவார். इस पृथ्वी पर उस सोते को वह उबल ले आते हैं. வானத்தின் மதகுகளை திறந்த பொழுது நோவாவின் காலத்தில் பெருமழை பெய்தது. और आकाश के मेढ़ों को खोलते समय जो नोआ के समय पर वर्षा हुई थी. ஆகவே ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நமக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் நன்மைகளை
பிறந்து வர வைக்க பண்ண முடியும். हमारे परमेश्वर जिन्होंने आकाश और पृथ्वी को सृष्टि किया है, तो वे आकाश और पृथ्वी से हमको भलाइयां ले आते हैं। அப்ப நம்ம பியூர் ஹார்ட்டோட இருந்துட்டா, तो अगर हम शुद्ध हृदय के साथ रहेंगे, तो சுத்த உள்ளத்தோடு இருந்துட்டா, शुद्ध दिल के साथ रहेंगे, तो தேவன் நல்லவர், परमेश्वर भला है, தேவன் நல்லவர், परमेश्वर भला है, நமக்கு ஒத்தாசை தந்து கொண்டே இருப்பார். वे हमारे लिए सहायता करते ही रहेंगे। ஆமா, அவரிடத்தில் அன்பு கூறவும் அவர் தருகிற நன்மைகளை ருசிக்கவும் செய்தவர்கள் ஒரு நாளும் அவரை விட்டு போவதில்லை. जो उनसे प्रेम करते हैं और जो उनकी सहायता की ओर रहते हैं, वे कभी उनको छोड़कर नहीं जाएंगे। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஆமா, இந்த உலகத்துல மஞ்சட்காமாலை வந்துருச்சுன்னா பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியும், அல்லது அவங்க கண்ணு மஞ்சளா தெரியும். देखिए, इस संसार में जब लोगों को जॉइंटिस की बीमारी आ जाती है, तो जो कुछ भी वे देखते हैं उनके लिए वह पीला ही दिखाई पड़ता है। ஒரு மனுஷனுக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா நீங்க எல்லாரும் உட்கார்ந்து நல்லா பிரியாணி ருசியா சாப்பிட்டாலும் அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் சாப்பிட்டா சொல்லுவான் கசக்குது. देखिए, अगर किसी को बुखार आ जाता है, उसके सामने अगर आप लोग बिरयानी खाएंगे और अगर उसको देंगे, तो वह बिरयानी उसको कड़वा ही लगता है। அப்ப உலகத்தினால் கரைபடாமலும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் பரதேசிகளுக்கும் உதவி செய்கிறவர்களாக உலகத்தால் கரைபடாதவர்களாக இருந்தால் தேவனுக்கு முன்பதாக சுத்தமான பக்தி உள்ளவர்கள். देखिए, अगर हम इस दुनिया की अशुद्धों में ना लगे, बिना दरिद्र और विधवाओं के लिए सहायता करके रहने से हम पवित्र यानी हृदय அப்படின்னா शुद्ध हृदय के साथ ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு रहेंगे। ஒத்தாசை வருவது நிச்சயம். तो परमेश्वर की ओर से सहायता मिलना बहुत ही निश्चय है। கவலைப்படாதீங்க, चिंता मत कीजिए, வருது, ये आएगा, நிச்சயமா வருது. बहुत ही निश्चय से आएगा। ஆமா, நீங்க போய் உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், अगर आप अपने लिए पासपोर्ट लेते हैं, तो அங்க எடுத்த பிறகு அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க, तो लेने के बाद में एक नंबर वे देते हैं, ட்ராக்கிங் நம்பர். ट्रैकिंग नंबर उसको कहते அது हैं। நீங்க தட்டுனீங்கன்னா अगर आप उसको डालेंगे, तो அவங்க சொல்லுவாங்க, இப்பொழுதும் கூட பாஸ்போர்ட் ஆபீசர் கையெழுத்து இப்பதான் வச்சிருக்கிறாரு, இப்ப அது நெக்ஸ்ட் அடுத்தபடியாக பைண்டிங் பண்ண செல்லுகிறது. वह कहेगा कि पासपोर्ट ऑफिसर ने अभी अभी रखा है और अभी आपका पासपोर्ट बाइंडिंग के लिए गया है। திரும்பவும் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அல்லது மறுநாள் தட்டி பார்த்தீங்கன்னா சொல்லும், இப்பொழுது உங்களுக்கு டெஸ்பேச் ஆயிருச்சு, உங்களுக்கு இந்த கூரியர் சர்வீஸ் மூலமா உங்க வீட்டுக்கு வந்து சேரும். कुछ घंटों के बाद, नहीं तो अगले दिन अगर आप लोग फिर से चेक करेंगे, तो बताएगा कि ये डिस्पैच हो चुका है, कुरियर के द्वारा आपको मिल जाएगा। அது மாதிரி वैसा ही கர்த்தர் அனுப்பி வச்சிருப்பாரு, यहोवा ने भेजे होंगे, உங்க கைக்கு எல்லாம் வந்து वो சேரும். आपके हाथों में आकर मिल அவரிடத்திலிருந்து जाएगा ஒத்தாசை और வரும். आकाश से आपको நீங்க सहायता ட்ராக் मिलेगी। பண்ணுங்க, உங்க கையில இது வந்து சேர்ந்துரும். आप लोग ट्रैक कीजिए, आपके हाथों में आके मिल हालेलुया। जाएगा। हालेलुया। கை வச்சு சொல்லும் ஹalleluya. हम सभी बोलेंगे ஆகவே हालेलुया। புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கு, இதோ நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிறவர்களா இருந்தால் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. प्रभु का वचन नए नियम में कहा है कि अगर हम परमेश्वर की इच्छा के अनुसार पूछेंगे, तो हमको सब कुछ मिल जाता है। நிச்சயமா பெற்றுக்கொண்டோம் जरूर हम पा लेते हैं, அப்படின்னு வந்துரும். ऐसा आ जाएगा। அவை உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. इसलिए आप लोगों का हृदय बिना என் चिंता அன்பு का தேவனுடைய रहे। பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोग, கர்த்தரை நாம் தேடி ஓடி வருகிறோம். हम यहोवा को ढूंढ कर खोज कर आते हैं, அவர் நமக்கு என்னென்ன ஒத்தாசை தருகிறார். और वह क्या सहायता है जो प्रभु हमको देते हैं। 3ஆம் வசனம் பாருங்க. वचन 3 को हम पढ़ेंगे। ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உன்னோடு இருப்பதினால் உன் காலை தள்ளாட விடமாட்டார். देखिए, परमेश्वर का वचन है, कहते हैं कि वह तेरे पांव को टलने ना देगा। உங்க அதிகாரிகள் முன்பதாக உங்கள் கால் தள்ளாட விடமாட்டார். आप लोगों के अधिकारियों के सामने आपके पैरों को टलने नहीं देंगे। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, நீங்க யார் முன்பதாக உங்க கால் தள்ளாட விடமாட்டார். பொதுவா போட்டிருக்கு, உன் கால் தள்ளாட விடமாட்டார். உன்னை பெற்றெடுத்த பெற்றோர் முன்பதாக, உன் சகோதரர் முன்பதாக, உன் சகோதரி முன்பதாக, உன் உற்றார் உறவினர் முன்பதாக, யார் முன்பதாக உன் கால் தள்ளாட அவர் விடவே மாட்டார். किसी के सामने आप लोगों के पाँव को टलने ना देंगे। आपका माता पिता भाई रिश्तेदार जो भी हैं, किसी के सामने टलने नहीं देंगे। ஒத்தாசை வருதுன்னா, கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருதுன்னா அதான் அர்த்தம். अगर यहोवा की ओर से सहायता मिलती है, तो यही उसका अर्थ है। தேவன் உங்கள் கால் தள்ளாடாமல் காப்பார். परमेश्वर आपके पाँव टलने दिए बिना आपकी रक्षा करेंगे। என் அன்பு தேவனுடைய
தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஆமா, தாவீது மிகவுமாய் கலங்கினார். दाऊद बहुत ही चिंतित था நான் அஞ்சுகிற நிந்தை எனக்கு வராமல் காத்தருளும் என்று கதறினார். और उसने विनती किया कि वह बुराई मेरे और ना आ जाए जिसके लिए मैं चिंता करता हूँ। கால் தள்ளாடாமல் காப்பது அவசியம். देखिए, पांव टलने बिना रहना बहुत ही अति अवश्य है। கால் தள்ளாடாமல் காப்பது அவசியம். पांव ना टलने देना अति अवश्य है। இரண்டாவது, दूसरा कार्य, கால் தள்ளாடினா பாருங்க, மக்களுடைய மனதெல்லாம் வாடி வதங்கி போகிறது. देखिए, पांव टलने से लोगों का हृदय बहुत ही सूख जाता है, सूखा हो இரண்டாவது, जाता है। दूसरा कार्य, உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார், உறங்கார், தூங்க மாட்டார். तेरा रक्षक कभी ना ऊँगेगा, यानी कभी ना सोएगा। அதனுடைய விளக்கம் அவ்வாறு சொல்லுகிறது. इसका अर्थ ऐसे कहा गया है, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. सुन, इस्राएल का रक्षक ना ऊँगेगा और ना सोएगा। இங்கே இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவது யார்? और यहाँ पर इस्राएल जो कहा गया है वह कौन है? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லி இருக்கலாம், इस्राएल लोगों के बारे में कहा गया होगा, ஆனாலும் உண்மையிலே யாரை குறிக்கிறது? लेकिन सचमुच ये किसके बारे में बताई गई है? ஆவிக்குரிய இஸ்ரவேலரை குறிக்கிறது. आत्मिक इस्राएलियों के बारे में बताए हैं। தூங்குவதுனா படுத்து தூங்குறது, देखिए, सोना मतलब ऐसे लेट कर सो जाना। உறங்குறதுனா கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க. देखिए, ऊँगना मतलब मुर्गी का सोना। பஸ்ல உட்கார்ந்த உடனே தூங்குறவங்க நிறைய இருக்கிறாங்க. बस में बैठते ही सोने वाले कुछ लोग हैं। முடி வெட்டுற கடையில தூங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. बाल काटने वाले दुकान में जो है सोने वाले बहुत लोग அவங்க हैं। முடி கரெக்டா தலையெல்லாம் அழுத்தி அவங்க சீவி வெட்டுறப்ப சுகமா எல்லாரும் தூங்கிடுவாங்க. उनके बाल को ऐसे बनाकर काटते समय अच्छा रहता है, वे सो जाते हैं। சில நேரம் பாத்தீங்கன்னா பிரயாண பஸ் இது விமான பிரயாணத்துல நிறைய பேர் தூங்குவாங்க. कुछ समय हवाई जहाज की यात्रा में बहुत सारे लोग सो जाते हैं। ஆமாம், இதெல்லாம் வந்து உறக்கம். यही ऊँगना है। ஆனா தூங்கவும் மாட்டாரு, உறங்கவும் மாட்டாரு. நம்ம உண்டாக்கினவர், விசேஷமா வானத்தை பூமி உண்டாக்கினவர், உன்னை காக்கிறவர் உறங்காமலும் தூங்காமலும் என்ன செய்யறாருன்னா உன்னை காக்கிறவராக இருக்கிறார். विशेष प्रकार से जो आकाश और पृथ्वी का करता है वह ना ऊँगेगा ना सोएगा, वह आपकी रक्षा करते रहेगा। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, அப்படின்னா டே அண்ட் நைட் உன் மேல நினைவா இருக்கிறாருப்பா. तो रात और दिन आपके बारे में वे सोचते रहते हैं, எப்பொழுதும் நினைவாகவே இருக்கிறார். हर समय आपके सोच के साथ हैं। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, பிறந்த குழந்தை தாய் எப்படி பார்க்கறாங்க? एक बच्चा जो जन्मा हुआ है उसकी माँ उनको कैसे देखती है? ஆமா, இரவும் சரி பகலும் சரி தூங்காம பாப்பாங்க. रात हो या दिन हो, बिना सोए बिना देखती रहती है। ஆமா, பிரசவம் ஆன பிறகு தாய்மாரை நீங்க கேட்டு பாருங்க, यानी प्रसव होने के बाद में माताओं से आप लोग पूछ कर देखिए, அநேக நாள் தூங்கலன்னு சொல்லுவாங்க. और वे कहते हैं कि मैं बहुत दिन से नहीं सोई हूँ। என்ன செய்றீங்க? அதான் புள்ள படுத்திருக்கல, நீங்க அமைதியா தூங்கலாம்ல. क्या कर रहे हो? बच्चा तो सो रहा है, आप भी सो सकते हैं ना। இல்ல, கொசு வந்துடக்கூடாது, சிறு எறும்பு கடிச்சிடக்கூடாது, நான் முடிச்சிருந்து பாக்குறேன். नहीं, कोई मच्छर ना आ जाए, नहीं तो कोई चींटी ना काटे, मैं देख रही हूँ। ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். और प्रभु ने कहा कि एक स्त्री अपने गर्भ में होने वाले जन्म देने वाले बच्चे को भूल सकती है, लेकिन मैं अपने संतान को कभी नहीं भूलूंगा। உறங்கவும் மாட்டார், தூங்கவும் மாட்டார்.